நான் என் உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்பை ஃபுல்லாக எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறேன். நீங்கள் பேராதனை வைத்தியசாலையில் போய் பிளானிங் யூனிட்டில் உங்களுக்கு டவுட் என்றால் கேட்டு பார்க்கலாம். நிரோஷா மிஸ் என்ற சிங்கள பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறார். அவள் தான் ஃபர்ஸ்ட் அந்த பேராதனை வைத்தியசாலை இறந்த பின் உடல் தானம் என்று சொல்லி முதலாக எங்களுடைய பேராதனை வைத்தியசாலையில் 2023 ஜூன் ஜூலை மாத பகுதிகளிலே வைத்தியர் அர்ஜுன திலரத்ன சார் அவர்களுடைய இதிலே இறந்த பின் அவயவங்கள் தானம் என்ற விஷயத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டாக பேராதனை தான் கொண்டு வந்திருந்தது. அதாவது நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் ஆகிட்டா என் ஹார்ட் இருக்கும், என் லிவர் இருக்கும், என் கிட்னி இருக்கும், என் ரெட்டினா இருக்கும், அது என்னுடைய கண்கள் இருக்கும். அவர் எல்லாம் என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டாம். நான் இறந்தால் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் வந்தால் அல்ல ஹார்ட் டெத் வந்தால் என்னுடைய உடம்பின் அவயவங்களை வெட்டி அது தேவைப்படுவர்களுக்கு பொருத்துவதற்கு நான் 2023 ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு டவுட் என்றால் பேரதனை வைத்தியசாலையினுடைய பிளானிங் யூனிட்டுக்கு கால் பண்ணி நிரோஷா மிஸ் என்ற ஆள் இருக்கிறா. இங்கிலீஷ்லையும் கேட்டு பார்க்கலாம். இன்னொரு டாக்டர் ஆள் இருக்கிறா, அவட பேரும் ஞாபகம் இல்லை. அவள் தான் ஃபஸ்ட்டாக அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வரைக்குள்ள அந்த ஃபோம் இருக்குது தானே, அப்ளிகேஷன் ஃபோம், அதை அடிக்கிறதுக்கு தான் எங்களோட யூனிட்டுக்கு தான் வந்தேன். நாங்கள் தான் ஃபோட்டோப்பி அடித்து கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன மிஸ்ஸுதான்னு சொல்ல, நாங்கள் வந்து டெத்து வந்த பிறகு டொனேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த யாராவது விரும்பினா தரலாமண்டா ஃபர்ஸ்ட் ஃபோமை ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுத்துட்டு அதில் ராமநாதன் அர்ச்சனான்னு சைன் பண்ணி கொடுத்தேன். நான் இப்போவோ இந்த உடம்பை பேரதனையே கொடுத்துட்டேன். இந்த கண்ணில் இருந்து இந்த உடம்புல இருந்து நாளைக்கு நீங்கள் என்ன சுட்டாலும் தலையில் சுடுங்கோ, பிரெயின் டெத் ஆயிரும், எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கணும், அப்படி சொல்லாதேன்ட்டு. என்னென்றால் அப்படி இருந்தால் கூட நான் இந்த உடம்பை பேரதனை வைத்தியசாலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து வேண்டுமென்று போயிடுவாங்க. நான் என்னால் இந்த அவயவங்களால் இன்னும் ஒரு 10 பேர் கிட்னி இல்லாத ஒரு இளம் பிள்ளை உண்டு, ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு, அல்லது வந்து கண் தெரியாத ஒரு ஆளுக்கு போகும். என்னுடைய இதயமாக எடுக்கப்பட்ட எனக்கு தெரியல, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறார் ஸ்ரீலங்காவில், லிவர் ஒரு ஆளுக்கு போகும். எடுக்கக்கூடிய எல்லாம் போட்டு மிச்சம் முழுக்கத்தை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு படிப்பதற்காக நான் 2023 எழுதி கொடுத்துட்டேன். இதையும் உங்களால் ஒரு அரசியல்வாதியால் துணிந்து அதை எழுதி கொடுக்க முடியும் என்றால் தயவு செய்து எழுதி கொடுக்கவும். அட்வைஸ் வந்தது. அதாவது வந்து நேற்று பெட்டில் இருந்தபடி லைவ் போட்டதுன்னு சொல்லி, பெட்ஷீட்டால் போட்டபடி லைவ் போட்டேன்னு சொல்லி, அதை விட சொல்லிச்சுன்னா நான் ப்ரொஃபஷனலாக இல்லைன்னு சொல்லி, அதாவது ஒரு டாக்டராக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் வந்து வீடியோ போட்டு வந்துருக்கேன்னு சொல்லி, ஓகே எனக்கும் அது நல்ல ப்ரொஃபஷனலாக கதைக்க விருப்பம். நானும் ப்ரொஃபஷனலாக கதைப்பேன் நல்லா. ஐம் ப்ரொஃபஷனலி ஒரு டாக்டர், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு பிஎம்பி, ஒரு லோயர், நீங்கள் ஒரு ஆர்ச்சர், நீங்கள் என்ன வேணும்னா சொல்லிக்கொள்ளலாம், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல அப்பா, whatever the way you want to call me, I can talk to you in a professional way, like எதுக்கு நடிப்பானுன்றது தானே இந்த கேள்வி. எதுக்கு நாங்கள் நடிக்க வேணும்? அதாவது நாங்கள் சம்டைம்ஸ் when I go தமிழில் சொல்கிறேன், சில நேரங்களில் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்க்கல. ஸோ we'll take this prawn and put it here and like சில பேர் வந்து இங்கிலீஷ் it's very like it's totally different, it's too harsh, right? அடே நீ இங்கே இருக்கல எப்படி படலிக்க போனியன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அந்த முரளி வள்ளிபுரநாதன் தானே வேறு பற்றி தான் நான் கதைக்கிறேன், சரிதானே? எங்களுடைய ஐயா முரளி வள்ளிபுரநாதன் தானே எங்கள்ட பேருந்து அப்படி இந்த துண்டை மட்டும் போட்டு வெளியால் வேறையாக போட்டுருவாங்க. எங்கள்ட முரளி வள்ளிபுரநாதன் சொல்லி தவக்கவரால் இருக்கிறார். அவர் வந்து கம்யூனிட்டி மெடிசன், சமூக ஊடகம் படித்தவரால் அவர் நான் சம்பந்தமாக எல்லாம் எழுதியிருந்தார். அவர் எழுதினா பிறகு திருப்பி அடிவாடுன்னு சொல்லி நீ அடித்த பிறகு திருப்பி அடிக்கிறதுல ஒரு பிழையும் இல்லை நினைக்கிறேன், இல்லையோ? சரியா? அவர் வந்து கேட்கப்படுத்தாங்க, டாக்டர் totally different, இப்போ இந்த வீட்டை போய் சாப்பிடுங்க, சோறு, பழைய புட்டு, மிச்சம் இடியப்பம் எல்லாத்தையும் அப்படி குழாச்சி போட்டு அப்படி அடிக்கிறது. பட் வெளியில் ஹலோ டாக்டர் ஹவ் யூ, ஏன்டா நடிக்கிறீங்க? நான் வந்து வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன். நான் ப்ராக்டிக்கலான ஆள். நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பேன். எனக்கு அப்படி நடிக்க வேணுமென்று தேவையும் இல்லை. எனக்கு வடிவாக சொல்கிறேன்றால், இப்போ கிணவர் கோல் பண்ணி சொல்லிச்சின்னா, நீ வந்து பைன் போத்தலோட போட்டிருக்காயின்னு சொல்லி, உண்மையாகவே நான் பைன் குடிக்கிறேன்.
கடவுள் அறிய நான் வைன் அன்லஸ் அதர்வைஸ் எங்கேயாவது போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் வைன் குடித்தாலேயே சத்தியமாக நான் வைன் குடிக்கிறேன். அதோட எங்களோட காலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லி எங்களோட காலேஜில் நடக்கிற பார்ட்டி, இரவு பார்ட்டியில் கூட நான் குடிக்கிறேன். அதுக்கு ஒரு முறை நாங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கைக்குள்ள எங்களை தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டது எங்கள் பாமினி அக்கா, தர்ஷன் எல்லாரும் பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன். அப்போ வி வென்ட் டு NHSL அண்ட் தென் அது பிறகு அவங்க கேட்டாங்க, ஸோ பார் யார் எடுத்து நடத்துறது, அதாவது பார் எடுத்து நடத்துறேன்னு சொன்னால் வளமே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த காலேஜ் ஸ்டேஷனில் எல்லோரும் குடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொட்டண்டு இருந்தா பிறகு முழு சாமானம், அதாவது போத்தில் எல்லாம் ஓடிடும், காலால் நடந்து ஓடிடும். ஒரு 50 போத்தில் கொண்டு வர மட்டும் வைங்கவன். எனக்கு கவலை இருந்தால் எனக்கு அதை திருப்பி செய்கிறா போயிட்டு நான் அட்மின் விட்டுருவேன். இட்ஸ் ஓகே. அப்போ என்னட்டு தான் அதை பொறுப்பாக தாரவங்க, நீ தான் எங்கள்ட கொலிஜின்ற பாமேன் என்று சொல்லி எனக்கு அந்தளத்துக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையை வச்சுருந்தது. அதாவது நான் போத்தில் களவெடுக்க மாட்டேன், போத்தில் கொண்டே வீட்டை சேர்க்க இந்த வரைக்கும் ராசா நான் நினைச்சிருந்தால் போத்தில் எடுத்துக்கொண்டே வீட்டை குடிச்சிருக்கலாம். ஈவன் எனக்கு குடிக்க தெரிஞ்சும் நான் எல்லாரையுமே குடிக்க சொல்லி போட்டு, எல்லாருமே பார்ட்டியில் குடிக்க சொல்லி, ஹோட்டலில் நடக்கிற எல்லாருமே குடிக்க சொல்லி போட்டு நான் எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறது ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, நான் அதையும் போடுறேன். ஸோ அப்படி ஒருத்தனை நீங்கள் இப்போ கடைசியாக எல்லாமே கொண்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கவலையாக கிடக்குது. என்னன்னா ஐ எம் வெரி ப்ராக்டிக்கல். உங்களுக்கு அதை பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதை மாற்றி கொட்டுருப்பேன். ப்ரொஃபஷனலாக நான் ஒரு ஃபோரமோனில் கதை கேட்க ஐ கேன் பி வெரி ப்ரொஃபஷனல் லைக் யூனோ. ஆனால் நாங்கள் சாதாரணமாக கதை கேட்கல. சிவானின்ற பெட்டி கடையில் 100 கிராம் மிக்சரை வண்டி அந்த மிக்சர் கோணுண்டு அடியால் ஓட்டையை போட்டு ஈவன் ஐஸ்கிரீமை மேலாலையும் குடித்து கீழாலையும் சாப்பிட்டு கொண்டு வர ஆக்கள் தான் நாங்கள். என்ன படி நான் சொல்கிறேன்டா, இந்த புக்கையை கையில் வண்டி சாப்பிட்டு சுவரில் வண்டி தேய்க்கிறாக்கள் தானே நாங்கள், கழுவாமல். வி வெரி ப்ராக்டிக்கல். வை ஐ வாண்ட் டு டூ இட், என்னடா நான் ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் ஹவ் யூ கோ இன்சைட் த பீப்புள். அப்படி இருந்தால் தான் நீங்கள் மக்களோட மக்களாகலாம். எங்களுடைய அமைச்சர் மேலே சந்திக்கணும், எங்களுடைய MP மேலே சந்திக்கணும்னு சொன்னால் 6 மாதத்துக்கு முன்னே வைப்பேன் எடுக்கும். நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு MP பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு 20 நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ. அவனுங்களை பாவம் தான் இட, அவனும் இதை சாப்பிட உழைக்கத்தானே வேணும். எவ்ரிபடி ஷுட் ஏர்ன். ஈவன் இஃப் ஐ டை, யாரோ ஒரு ஆள் போட்டிருந்தால் இந்த ஐயாவுக்கு பார் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன். சரி, பார் இல்லையண்டே வச்சு கொள்ளுவோமே. இளம் பொடியலுக்கு ஐயா மாதிரி இந்த வயசு போனால் ஐயா மாதிரி இளம் பொடியல் எதிர்றாது சொல்கிறேன் தானே. நான் குடு அடிக்கிறாங்களோ, மோட்டர் சைக்கிளை ஓடித்துடுறாங்க, RTA கூடுது, ஆக்சிடென்ட் கூடுதுண்டு. நாங்கள் இது வரைக்கும் இளம் பொடியலுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? ஸ்கூலில் படிக்கிறாங்க தான். ஜெஃப்னாண்ட 100க்கு மேலே 3 வருது, இல்லைன்னு சொல்லல. படிக்காமல் ஒரு கொஞ்சம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க தானே. என்ன செஞ்சுருக்கிறோம் நான் கதைப்பம். மற்றது அந்த ஒரு அண்ணாவரால் வீடியோ போராளிகள் சம்மந்தமான ஒரு வீடியோ அண்ணாவரால் போட்டிருந்தவர். எனக்கு அதை பார்க்க சரியான கவலையாக இருந்தது. என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ நான் போய்த்தான் அவன் சில பேர் என்ன கேட்டு கொண்டு வந்தவன், என்ன திடீர்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன், நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? அதாவது நான் கேஷுவலாக தான் இருக்கும் இந்த இன்டர்வியூஸ். பட் இஃப் யூ வாண்ட் டு see me in the proper interview, you can see me in a proper way. பல தரப்பட்டாக்கள் பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஐ லைக் இட். எனக்கு எல்லாரோட அட்வைஸையுமே எனக்கு கேட்குறது விருப்பம். ஆனால் அதன்படி நான் செய்கிறதில்லை. ஏனென்றால் நான் சொல்கிறதே நான் கேட்குற வழக்கம் எனக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் கிளம்ப நேரம் கதைக்கல, உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ போட்ட உடனே 1000 பேர் இந்த லைவுக்கு வாரியன்னு சொன்னால் சம்திங் இஸ் தியா. நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம். முக்கியமான ஊடகங்கள் என்னோட கேட்டிருக்கணும். அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது 7 மண்டால் இந்த கரப்பான் பூட்டிகளை பிடித்து கொண்டு வரவும் நாங்கள் அடிப்போம். எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக்கில் கூட இருந்தானே கொஞ்சம் பேர் அவையாவது கூட்டிடும். அந்த பக்கம் பண்டிகை கூட்டத்தையே கொண்டு விடுங்கடா. இந்த பக்கம் சிங்கிளாகவே நிற்கிறேன் நான். சரிதானே? அங்கால ஒரு 20 பேரை கூட்டிட்டு வாங்கோ. இங்கே பக்கம் நான் எந்த ஊடகம் IBCக்கு திருப்பியும் சேலஞ்ச் பண்ணுறேன். 7 மண்டால் சத்தியமூர்த்தி ஐயாவை கூட்டின்னு வாங்கோ, 7 மண்டால் கேதீஸ்வரன் ஐயாவை கூட்டின்னு வாங்கோ, 7 மண்டால் யாராவது ஒரு ஆள் யார் இந்த பிரச்சனைப்பட்டாங்களோ என்னமோ கூட்டிட்டு வாங்கோ. நான் கதைப்பேன். யார் வெல்றது யார் தோக்குறதுன்ட்டு பார்ப்போம். எனக்கு ப்ரொஃபஷனலாகவும் கதைக்க தெரியும். சாதாரணமாக
ஷர்ட்டை மடித்து விட்டுட்டு சப்பாத்தை கலட்டி கரையில் வச்சுட்டு நீ போலை போட்டு கிரிக்கெட் ஆடவும் தெரியும் எனக்கு. சரிதானே? தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பெரும்பாலும் நாளைக்கு பாஸ்கெட் பால் மேட்ச் ஒன்று இருக்கும் ஜெஃப்னா இந்து காலேஜில். நான் சம்மந்தமான அப்டேட் பண்ணுறேன். அதில் எங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்குது. நான் போய் இப்படி ஆடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினார்கள் யாழ்ப்பாணம் இந்துக்கும் நான் கேட்டுட்டு அந்த அப்டேட்டை போடுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினார்கள் நாளைக்கு ஃபைனல் மேட்ச் ஜோலி ஸ்டார்ஸோட எந்த ஸ்கூல் டீமோட ஸ்புட்னிக் அந்த டீமுக்காண்டி நான் விளையாடுறேன். ரமண நாக்கரோட பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்கும். ஓகே, வந்து நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் ஏன் அது இந்த வீடியோ எடுத்துனான்னு சொன்னால் இந்த ப்ரொஃபஷனலாக கதைக்க சொன்னேன். நாங்கள் ப்ரொஃபஷனலாக கதைப்போம். நாங்கள் வீட்டில் கரண்டியால் சாப்பிட்றதுல தானே ராசா, வீட்டில் சாப்பிட்ற என்னதில் கையால் கை கழுவுற மாவளுங்க இல்லை தானே. ஸோ திங்க் அபவுட் இட், வீல் சேஞ்ச். நாங்கள் வெள்ளைக்காரனில் தானடா தமிழராகவே இருப்போம்டாப்பா. வெள்ளைக்காரனாகவே இருந்துட்டு போகட்டும். முக்கியமான சொல்ல விஷயம் வந்து அந்த அண்ணாண்ட வீடியோ பார்த்தோம் சரியாக நெஞ்செல்லாம் எரிஞ்சது. நான் தேர்தலுக்கு போனால், நான் அரசியல்வாதி ஆகினால் என்னுடைய முதலாவது வேலை போரால் பாதிக்கப்பட்ட, போரில் அவயவங்கள் இருந்த சகல பேருக்கும் முதலாவதாக அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டுத்தான் என்னுடைய அடுத்த வேலை இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மறுபடியும் சந்திப்போம். உங்கள் எதிர்கால திட்டங்களை தற்போது பொது வழியில் பயிர வேண்டாம்னு நினைக்கிறேன். பரவாயில்லை. இப்போ நான் இதை போட்டோன்னு எங்களுடைய அமைச்சர் மாட்ட பண்ண ஓடி போய் போடுகிறோம். நாங்கள் நாளிலிருந்து முன்னாள் போராளிகள் எல்லாரையும் மீட்டமைக்கிறோம். உடனே எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் போட்டுருவினோம். போட்ட அப்புறம் நான் இந்த டொப்பிக்கை மாற்றிடுவேன். ஆனால் நான் எங்களோட சகோதரத்துக்கும் எங்களுக்காண்டி ஒரு காலத்தில் கையில் காலில் உடம்புட வெடி விழுந்து பீசேறி மண்டையில் பீசேறி ரோட்டு வழியை நிற்கிறாங்களான்னு எந்த கையால் தூக்கி கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அது நாங்கள் மாற்றுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, MS பேஸ் ஹாஸ்பிட்டல், சாவச்சேரி. இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.